ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்மளுடைய ஆரி கிளாஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பியூட்டிஃபுல்லான ஸ்டிச்சை எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ என்ன ஸ்டிச்சுன்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா சோட்டி. ஓகேங்களா? ஸோ இந்த சோட்டி ஸ்டிச் வந்து எப்படி ஈஸியாக வந்து ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து நான் பிகினர்ஸ்க்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிகினர்ஸாக இருக்கும்போது நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு ஸ்ட்ரைட் லைனில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஒரு நெக் லைனில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ ட்ரா பண்ணிவிட்டு நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு பாருங்கள். இந்த லைனோட மேல் போர்ஷன் இருக்குது பார்த்திங்களா, ஸ்டார்டிங் பிளேஸ் இருக்குது இல்லையா, அங்கேருந்து பஞ்ச் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி பஞ்ச் பண்ணி கீழே இருந்து லூப் எடுத்துக்கோங்க. லூப் எடுத்துகிட்டு ஒரு பேக் ஸ்டிச் ஒன்று போட்டுக்கோங்க. ஸோ பஞ்ச் பண்ணிவிட்டு லூப் அப்படியே கீழே வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு டிஸ்டன்ஸ் வேணுமோ அந்தளவுக்கு லாங் செயின் ஒன்று போட்டுக்கோங்க. பக்கத்தில் குட்டியாக ஒரு லாக் ஸ்டிச். அகெயின் லூப் திருப்பி மேலே கொண்டு வாங்க. சேம் டிஸ்டன்ஸில் லாங் செயின் லாக் ஸ்டிச் போட்டுட்டு அகெயின் திரும்பி கீழே கொண்டு வாங்க. ஸோ திரும்பி கீழே கொண்டு வரும்போது சேம் லாங் செயின் லாக் ஸ்டிச். ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி லெஃப்ட் சைடு ஒரு லாங் செயின் லாக், அதே மாதிரி ரைட் சைடு ஒரு லாங் செயின் லாக். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி லெஃப்ட் அண்ட் ரைட் வந்து மாறி மாறி போட்டுக்கோங்க. மேலே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஈவனாக இருக்கிற மாதிரி நீங்கள் லாங் செயின் லாக் வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அதனுடைய வித்து வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வந்து லெஃப்ட் சைட் ரைட் சைடு வந்து ஈவனாக வந்து போட்டுக்கோங்க. இப்போ சென்டரில் இருந்து ஒரு லைன் நம்ம எடுத்தோமா, அந்த செயினை தவிர லெஃப்ட் சைடு வந்து ஈவனாக இப்போ 2 போட்டிங்க அப்படின்னா அதே மாதிரி ரைட் சைடும் வந்து 2 லாங் செயின் லாக் ஸ்டிச் தான் போடணும். ஓகேங்களா? ஸோ மொத்தமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த கவுண்டிங்ஸ், அதாவது அந்த வித்தோட கவுண்டிங்ஸ் வந்து ஆட் நம்பர்ஸில் தான் இருக்கணும், ஒற்றைப்படையில் தான் இருக்கணும். ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்கள், நான் லெஃப்ட் சைடு 2 ரைட் சைடு 2 லாங் ஸ்டிச் லாக் ஸ்டிச் வந்து போட்டுட்டேன். ஸோ போட்டதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ பாருங்கள் லூப் எடுத்து கொண்டு வந்து கீழே வந்து பஞ்ச் பண்ணி இந்த மாதிரி அகைன் லாங் செயின் லாக் ஸ்டிச் போட்டுக்கோங்க. ஒவ்வொரு லாங் செயின் லாக்கும் கீழே வரும்போது கொஞ்சம் கீழே இறக்கி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ மேலே வந்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா பாக்ஸாக வந்து டிவைட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ வீடியோ பாருங்கள். இந்த மாதிரி லாங் செயின் லாக் போட்டுட்டு அப்படியே வந்து அதை க்ராஸாக வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன், அதாவது ஒரு லாங் செயின் லாக் ஸ்டிச் இந்த மாதிரி வந்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா இதுக்கப்புறம் கண்டினியூஸாக நம்ம வந்து ஒவ்வொரு பாக்ஸ் மாதிரி நம்ம டிவைட் பண்ணி ஸ்டிச் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ வீடியோ பார்த்தீங்கன்னா கிளியராக புரியும். இப்போ பாருங்கள், லாங் செயின் மேல் நோக்கி லாக் ஸ்டிச் தான் போடணும். சைட்லேயோ கீழ் நோக்கியோ நம்ம வந்து போடக்கூடாது. லாங் செயின் மேல் நோக்கி லாக் ஸ்டிச். ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி தான் நம்ம கடைசி வரைக்கும் நம்ம வந்து ஃபில் பண்ண போகிறோம். ஸோ இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா சப்போஸ் வந்து உங்களுக்கு ஒரு காட்டன் சாரீக்கு வந்து த்ரெட் ஒர்க் மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணி கொடுங்கன்னு கஸ்டமர் கேட்டாங்க அப்படின்னா, ஸோ நீங்கள் அழகாக வந்து சோட்டி கொடுத்து பார்டர் லைன் கொடுக்கும்போது ரொம்ப ரொம்ப கிராண்டாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ சோட்டி கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் அவுட்லைன் வந்து 2 லைன் ஜரி கொடுத்தாலே வந்து உங்களுக்கு இந்த ஒரு ஸ்டிச்சே போதும், ரொம்பவே வந்து கிராண்டாக இருக்கும். ஸோ இந்த சோட்டி வந்து நான் இன்றைக்கி சிங்கிள் கலர்லேயே வந்து ஃபினிஷ் பண்ணுறேன். நீங்கள் வந்து மல்டி கலர்ஸ் வேணுனாலும் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு 5 பாக்ஸஸ் டிவைட் பண்ணதுக்கப்புறம் இன்னொரு கலர் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி மல்டி கலர்ஸ் வந்து நான் ஆல்ரெடி வந்து வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அதனுடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் பார்த்து அந்த மாதிரி மல்டி கலர்ஸ் வேணும்னாலும் நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ பிகினர்ஸ் வந்து ஸ்டார்டிங்கில் இந்த மாதிரி ஒரு சிங்கிள் லைனில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ நல்ல பர்ஃபெக்டாக ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் ஒரு சின்னதாக வந்து ஒரு நெக் லைன் வந்து ட்ரா பண்ணிவிட்டு அதில் வந்து அப்ளை பண்ணி பாருங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு ப்ளவுஸில் வந்து ஸ்டிச் பண்ணும்போது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் என்னுடைய வீடியோஸ் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய சேனலை தொடர்ந்து வந்து வாட்ச் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ பாருங்கள், நம்ம வந்து பிகினர்ஸ் இதே மாதிரி நீங்களும் ஸ்டிச் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுடைய டவுட்டை வந்து கிளாரிஃபை பண்ணுறேன். ஸோ என்னுடைய சேனலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் பேசிக்ஸ்லேருந்து அட்வான்ஸ்ட் வரைக்கும் நிறையா ஸ்டிச்சஸ் வந்து உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ ஒவ்வொரு ஸ்டிச்சஸும் வந்து பார்த்திங்க அப்படின்னா 1 or 2 டைம்ஸ் வந்து நீங்கள் பொறுமையாக வந்து ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே வந்து ஈஸியாக வந்து ஃபினிஷ் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்கள், நான் அந்த லைன் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். கம்ப்ளீட் பண்ணும்போது நம்ம கண்டிப்பாக லாக் ஸ்டிச் போட்டுட்டு ஒரு எண்டு நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? ஸோ எண்டு நாட் வந்து நல்லா வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க பிகினர்ஸ். நான் ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் வந்து ரொம்ப ஈஸியான மெத்தடில் எண்டு நாட் எப்படி போடுறது அப்படிங்கிறத வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்கள், நம்மளுடைய சோட்டி வந்து எவ்வளோ அழகாக வந்து சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த ஒரு லைனே வந்து நீங்கள் ப்ளவுஸில் பார்டர் லைனாக கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப கிராண்டாக இருக்கும். ஓகேங்களா?
ஸோ ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஓரளவுக்கு உங்களுக்கு கரெக்டாக பர்ஃபெக்டாக வர வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஸ்லோவாகவே வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் உங்களுடைய ஸ்பீடு வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? எடுத்த உடனே வந்து கடகடன்னு நீங்கள் வந்து பஞ்ச் பண்ணி த்ரெட்டை வந்து இழுத்தீங்க அப்படின்னா சில்க் த்ரெட் வந்து கண்டிப்பாக பிசுறு தட்டி என்ன ஆகும்னா கட் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் ஸ்லோவாக வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு ஒரு நெக்லைனில் வந்து அப்ளை பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் ப்ளவுஸில் வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது டவுட் இல்லாமல் நீட்டாக பர்ஃபெக்டாக வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். என்னுடைய சேனலை வந்து தொடர்ந்து வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் வந்து லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.